ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலே சுவாசம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே பாரம்பரியமான சோள சாதம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக இந்த சோளம் தான் அதிகமாக சாதமாக எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதில் நிறைய புரதச்சத்துக்கள் இருக்குது, இரும்பு சத்துக்கள் இருக்குது, விட்டமின் B1 B12 இந்த மாதிரி உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த சோளத்தில் நிறைஞ்சு இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் தோசை, பணியாரம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி சோள சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு 2லேருந்து 3 தடவை கழுவிக்கலாம். சோளம் பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும், சிகப்பாகவும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். வெள்ளையில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. 2-3 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். பாருங்கள், வெள்ளை சோளம் நல்லா 3 மணி நேரம் ஊறி வந்துடுச்சு. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த வாட்டர்லாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு, நம்ம கோதுமை ரவெலாம் இருக்கும்ல, அந்த பதத்துக்கு மிக்சியில் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். சோளம் இந்த அளவுக்கு உடஞ்சி வந்திருக்கணும். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கரைக்கிறதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் சோளம் எடுத்தோம். இப்போ 2 டம்ளர் மட்டும் வாட்டரை ஆட் பண்ணி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி சேராமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 2 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமே 4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும். 1 டம்ளர் சோளத்துக்கு 4 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் மாவை கரைச்சாச்சு. 2 டம்ளர் பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி சூடானவும் சோளத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு கட்டி சேராமல் இருக்கும். 1 டம்ளர் சோளத்துக்கு 4 டம்ளர் தண்ணி. இந்த கணக்கில் நம்ம இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் கட்டி சேராமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொதித்து வர்ற வரைக்கும், நல்லா சோள சாதம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். அது அதிக நேரம்லாம் எடுக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு நல்லாவே சாதம் ரெடியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை சோளத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட நம்ம ராகி கொடுக்குற மாதிரி இந்த சோளமும் கொடுக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. புரதச்சத்தம் அதிகமாக இருக்குது. இதில் தோசையெல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே மொறுன்னு வரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிளறி கொடுத்துக்கலாம். கம்மஞ்சாதம், ராகி களியை விட இந்த சோள சாதம் டேஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வேகிற அளவுக்கு இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சாதம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த சோள சாதத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸில் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சாதம் வெந்துருச்சான்ட்டு லைட்டாக தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
அந்த ஹீட்லேயே இருக்கட்டும், நல்லா ஆறி வரட்டும். அப்போ தான் வந்து சாதம் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு லிட் போட்டு இந்த மாதிரி பாதி அளவு மட்டும் ஓப்பனில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்து வச்சிடலாம். ஆஃப்டர் 1 ஹவர் பாருங்கள், சோள சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ஒரு கரண்டியை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கைகளில் உருட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர்வான சோள சாதம் பாரம்பரிய முறைப்படி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணாலும் இதே அளவு வாட்டரை ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சோள சாதம் இதே போலவே ரெடி ஆகிடும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் வந்து நான் எண்ட் கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சோளம் வந்து மறுநாள் கூட நல்லாயிருக்கும். தயிரில் கரைச்சி கூழ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொட்டுக்க வந்து வெங்காயமும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.